என் பேர் வந்து சங்கீதா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேகே நகரில் வந்து சுவைகள் அப்படின்ற பிராண்டில் வந்து ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இந்த பொருட்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சுவைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பொருட்கள் பண்ணுறோம். எல்லா பொருளுமே ஆரோக்கியமானது தான். ஆனால் அதில் சில பொருட்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ரெண்டாவது இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று, இப்போ என் அம்மா பிறந்ததெல்லாம் கிராமம் தான். ரெண்டாவது என்னோட அம்மாவோட அம்மா, அதான் எங்கள் ஆட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லேயே விவசாயம் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ரெண்டாவது கை வைத்தியம் தான் அதிகமாக அவங்க வீட்டில் பயன்படுத்தின ஒரு விஷயம். நான் அந்த கை வைத்திய முறைகளை தான் எங்களுக்கு செஞ்சாங்க. அதை தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய குருமார்கள் கிடைச்சாங்க. எனக்கு இதை பற்றின தேடல்கள் அதிகமாக ஆக எனக்கு கிடைச்ச குருமார்கள் எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம சுவைகளில் நூற்றுக்கணக்கான பொருட்கள் தயாரிக்கிறோன்றதை தாண்டி இந்த நூற்றுக்கணக்கான பொருட்களுக்கும் பல குருமார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம இப்போ சுவைகளில் செஞ்சிட்ருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கை வைத்தியம் தான். சளி பிடிச்சிருச்சா உடனே 4 தலையை எடுப்பாங்க, அரைப்பாங்க, கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் லீவுக்கு போவோம். பரீட்சை லீவுக்கு போகும்போது ஊரில் எல்லாத்துக்கும் கை வைத்தியம் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு தவற விட்டது தான் இன்னைக்கு இந்த அடிக்கு காரணம்னு தெரிஞ்சு திருத்திக்கிட்டது தான் இந்த உணவுகள், நம்ம சுவைகள். அப்போது இந்த சுவைகளை நம்ம மட்டும் சுவைச்சா நல்லா இருக்காது, எல்லாரையும் சுவைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நூற்றுக்கணக்கான சுவைகள் பொருட்களும் உருவாச்சு.